பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின், மிகு காதல் அடியார்தம் அடியன் ஆக்கி, அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான், அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான். அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி, ஆர் அழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சை மாமலர் புரையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே அப்படின்னு பாடுறார். விச்சை அப்படின்னா வித்தை, அன்பு கூற அப்படின்னா அன்பு மிக, அச்சன் என்றால் அப்பன், ஆர் அழல் ஆய் அப்படின்னா நிறைந்த அக்னியாக்கி, செச்சை அப்படின்னா வெற்றி, மாமலர் அப்படின்னா அழகிய சிவப்பு பூ, புரையும் அப்படின்னா ஒத்துள்ள. இந்த பாடலை நம்ம இரண்டாவது உள்ள 4 வரிகளை விளங்கிக்கிட்டு முதல் 4 வரிகளுக்கு போனோம்னா இன்னும் அழகாக பொருள் விளங்கும். அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி, ஆர் அழல் ஆய் அந்தமாய். இவர் இப்படியெல்லாம் நிற்கிறார். எப்படியெல்லாம் நிற்கிறார் அப்படின்னா, அச்சன்னா தந்தை, தந்தை ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற அப்படின்னா என்ன? அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் ஆகிய அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆகாசமாகின்னு சொல்லிட்டார். இந்த சிதம்பர ரகசியம் அதுதான், பெரு வெளியாக மாறி அப்புறம் என்ன பண்ணார்? ஆர் அழலாய் அப்படின்னா பெரிய தீப்பிழம்பாய், பெரிய ஒளியாய், பேரொளியாய். அந்த பேரொளி எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த வெளியில் ஆகாசத்தில் தோன்றும் பெரிய உயர்ந்த அகன்ற நீண்ட ஒளி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒளி இன்னொரு வேலை பண்ணுது. அது என்ன அப்படின்னா, இறைவனின் அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனசில் அழகாக குட்டியாக ஒரு சின்ன கட்டவரல் அளவுக்கு ஞான சுடராக விளங்குகிறது. அப்படி 2 அழலாய் இருப்பது அதுதான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அழலாயின பிறகு அந்தமாய் அப்படிங்கிறார். அவர் தானே முடிவாக. அதனால தான் இதை ஐம்பூதங்களாகி அப்பால் நின்ற அப்படின்னா, இந்த 5 பூதங்களையும் இவர் தான் நிறைந்திருக்கிறார். இந்த 5 பூதங்களையும் கடந்தும் நிற்பவர் அவரே. ஏன்னா அவர்தான் அதை படைத்தவர், அவர்தான் அதை காப்பாற்றிட்டு வராரு. அவர் அதிலேயே தான் திரும்பவும் ஒடுக்கப் போகிறார். அதனால் அதன் உள்ளும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறவர் எப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காருங்கிறத அடுத்தது சொல்கிறார். செச்சை மாமலர் புரையும் மேனி எங்கள் சிவபெருமான். அவர் எப்படி தெரியுமா பார்க்குறதுக்கு இருப்பார்? அழகா செக்கச்செவேர்னு வெற்றிப்பூ பூத்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிவந்த மேனியை உடையவன் எங்கள் சிவபெருமான். அது மட்டும் இல்லை, வெளியில் பார்த்தா அப்படி செக்கச்சவேன்னு அழகாக இருக்கானா, திருமேனி தான் அழகா அப்படின்னு பார்த்தா எப்படிப்பட்டவன்? பேரன்பே வடிவெடுத்துள்ள தம் அன்பர் கூட்டத்தில் அவன் என்னை சேர்த்து வைத்தான். இதுதான் ரொம்ப அழகு. அவன் என்ன தெரியுமா பண்ணான்? வெளியில் மட்டும் பார்க்குறதுக்கு அழகா இல்லை, என்ன பண்ணான்? விச்சைதான் இது ஒப்பது உண்டோ, யோசிச்சே பார்க்க முடியாமல், கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு இன்கம்பேரபிள் ஆக்ஷன் பண்ணான். என்ன பண்ணான்? அதை கேட்குறீங்களா? கேட்கின் அது என்னன்னு கேட்டால், மிகு காதல், ரொம்ப காதல் மிகுந்து போச்சு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு பாடுறார் இல்லையா, அது மாதிரி இங்கே காதல் ரொம்ப மிகுந்து போச்சு. யாருக்கு? அடியார்களுக்கு. அடியார்களோட மனசு எப்படி இருக்குது? அன்பு பொங்கி பொங்கி காதல் பெருகிடுச்சு. அந்த அடியார்களுக்கு அடியனாக்கி அப்படின்னு சொல்கிறார். அந்த அடியவர்களுக்கே என்னை அடியன் ஆக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அது ரொம்ப பெரிய விஷயம், ஒரு அரிதான காரியம் அப்படின்னா, பரம்பொருள் ஒன்றே பிரபஞ்சம் அப்படின்னு நினைக்கிற அடியார்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா அது ஞானம் வாய்த்தவர்களுக்கு தான் அது அமையும்.
ஏன்னா சிவபெருமான் வந்து காமனை அப்படியே எரிச்சிட்டார் இல்லையா. அவர் ஒரு நித்திய பிரம்மச்சாரிய தத்துவம் அடக்கி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற அந்த சிவபெருமான் மக்களுக்கு இருக்கிற, அதாவது சிவன் அடியார்களுக்கு இருக்கிற 6 தோஷங்களை நீக்கி விடுவார். அது என்ன அப்படின்னா காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம். இது என்ன அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அது தமிழில் ஆசை, சினம், ஈயாமை, மயக்கம், செருக்கு, பொறாமை அப்படின்னு இந்த 6 தேவையில்லாத குணங்கள் மனிதர்கள்கிட்ட இருக்கும். இது இருந்தால் மனிதர்கள் திரும்ப திரும்ப இந்த பிறவிச் சங்கிலியில் மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த 6 தேவையற்ற குணங்களால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தவறுகள் செய்வாங்க, மாயையில் சிக்கிக்குவாங்க. ஆனால் இந்த சிவன் அடியார்களுக்கு இந்த 6ம் இருக்காது. இதிலேருந்து காப்பாற்றி விட்டுருவார் சிவபெருமான். அதனால தான் வெளியில் பேரொளியாக திகழ்ந்து தன்னுடைய மனசுக்குள்ளேயும் இதய தாமரைக்குள்ளேயும் அவர் அழகான சுடராக எரிவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த பக்தர்களோட மனசில் ஞான சுடரை ஏற்றி இந்த அறியாமையினால் உண்டாகிற 6 தோஷங்களிலிருந்தும் காப்பாற்றி விடுவார். அதனால தான் என்ன பண்ணார், காதல் மிகுந்த அடியார்களுடைய அடியனாக ஆக்கிவிட்டார். அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் அடியனாக ஆக்கிவிட்டார். அப்போது அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான். எனக்கு அச்சமே கிடையாது. ஏன் தெரியுமா, திரும்ப ஏதாவது மாட்டிக்குவோமோ, மாயையில் மாட்டிக்குவோமோ, உலக பற்றில் சேர்ந்துக்குவோமோ அப்படிங்கிற பயம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன் பயம் இல்லை? அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு ஆற. அவன் என்ன பண்ணா, அன்பே சிவம் இல்லையா, அன்பை அதிகமாக பொழிந்து அமுதம் ஊற அப்படின்னா அமிர்த ஸ்வரூபமாக வந்தான். என்னோட மனசுக்குள்ளே அப்படியே கலந்து போயிட்டான். இதை விட பெரிய வித்தை எங்கேயாவது நீங்கள் கேட்டதுண்டா? அப்படியே உள்ளே வந்து அழகாக அமுதமாக என் மனசுக்குள்ளே வந்துட்டான். இரும்பும் கல்லுமா இருந்தது என் மனசு. இப்போ இறைவனுடைய அடியார்க்கு 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 அடியனாக மாற்றிட்டார். என்ன அப்படின்னால என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட மனசில் அப்படியே அமுது ஊறி அக நெகவே அன்பு கூற அப்படின்னா என்னோட மனசு அப்படியே அவனுடைய அருள் கதிர் தாக்குது. அவனுடைய பேரருள் கதிர் வந்து என்னுடைய தாமரை மாதிரி இருக்கிற அந்த இதயத்தை தாக்குது. அப்படி தாக்குறதுனால என்ன ஆச்சு, சூரியன் வந்தால் தாமரை மலரும் இல்லையா, அதே மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே இருந்த அன்பான தாமரை மலர் அழகாக மலர்ந்துச்சு. மலர்தல் மட்டுமல்ல, தேன் ஊறுதலும். தாமரை மலர் இருந்தால் என்ன வரும், அங்கே தேனீக்கள் வரும். எதுக்காக? தேன் ஊறுறதுனால. அது மாதிரி இவர் என்ன தெரியுமா பண்ணார், என் உள்ளத்துக்குள்ள அழகாக மலரையும் மலர வைத்து அமுதூறலும். ஒரே நேரத்தில் ரெண்டும் நடந்தது. என்னுடைய இதய கமலம் அப்படியே அழகாக மலர்ந்தது. அதே நேரத்தில் அன்பினால் என்னுடைய மனது அப்படியே அமுதை சுரந்தது. ரெண்டும் எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, அழகாக சிவபெருமான் எனக்கு தன்னுடைய அருளான பேரருள் கதிரை என்னுடைய உள்ளத்தில் அவர் அப்படியே வீசினார். அதனால தான் இந்த வித்தை நடந்தது, இந்த மாயம் நடந்தது. அவர் என்ன பண்ணார், இதை சொல்ல முடியுமா? அகம் நெகவே ஆண்டான் அன்பு கூற. இது எவ்வளோ பெரிய வித்தை தெரியுமா? அதான் ஆரம்பத்திலே சொல்கிறார், விச்சைதான் இது ஒப்பது உண்டோ. இது போன்ற பரவித்தை வேறு எங்கேயாவது நீங்கள் கேட்டதுண்டா, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார் ஆச்சரியப்பட்டு. இதில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிவன் அடியார்கள் சிவன் அன்பர்கள் கூட்டத்திலேயே நாம் இருந்தோம்னா, அந்த சத்சங்கத்தில் ஒரு தனி மனிதன் போய் இணைந்து விட்டானானால், ஆத்ம சாதகன் ஒருவன் சேர்ந்து விட்டானானால் அது அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மனித மனம் அப்படி எங்கேயாவது உலக பற்றில் ஈடுபடும் பொழுது பக்கத்தில் இருந்த அடியார்கள் நமக்கு சுட்டி காட்டுவாங்க, இந்த பார் நீ டீவியேட் ஆகிற, இதோ நம்மளோட பர்பஸ் என்ன, நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன, சிவபெருமானின் திருவடிகளை அடைவதல்லவா, இது லௌகீக இன்பங்கள், அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பர் கூட்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம மேலே உள்ள அன்பாலும் அக்கறையாலும் சிவனடியார்கள் நம்மளை இந்த உலக பற்றிலேருந்து நீக்கி திரும்பவும் கடவுளின் பக்கம் நம்மளை வழி திருப்பி விடுவாங்க. அதுதான், அப்படி இருந்தால் தான் நமக்கு வைராக்கியம் நமக்கு வரும். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு,
உன்னுடைய அடியாராக்கி அப்படின்றது முக்கியம். ஆனால் அதுக்கு விட என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அடியார்தம் அடியனாக்கி, சிவன் அடியார்களுடைய அடியனாக்கி அப்படின்னு சொல்கிறார். இப்போ இருக்கிற தருமபுரம் ஆதீனம் சன்னிதானம் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசினாங்க. அவங்க பேசும்போது ஒரு உண்மையை பதிவு பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, அடியார்க்கு 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 அடியானாக ஆகிறது தான் ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா, கடவுள் நம்பர் 1, அவன்தான் முதல்வன், இந்த உலகத்தை படைத்தவன். அப்போ சிவபெருமான் 1 அப்படின்னு ஒரு நம்பர் 1 அப்படின்னு வச்சுப்போம். அவருடைய முதல் அடியார் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த 4வர்னு வச்சுக்கலாம். இந்த 4வரும் 4 0. இறைவனை தவிர நாம் எல்லாருமே வெறும் 0 தான். நம்ம வெறும் 0 தான். அப்போ அந்த இறைவனுடைய பக்கத்தில் இந்த 4 பேர் போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 0 அப்படின்னா 10, 2வது 0 100, 3வது 0 1000, 4வது 0 10,000. இந்த 4வரும் அவங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 10,000. அப்போ அடுத்தடுத்து வந்தாங்கல்ல 63வரலாம், அவங்கெல்லாம் அடுத்த 0 அடுத்த 0 அடுத்த 0. அப்போ அதனோட வேல்யூ இன்னும் 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 அதிகரிச்சுட்டே போகும், குறையாது. அதுதான் அடியார்க்கு 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 அடியாராக ஆவதில் உள்ள பெரும் சிறப்பு அப்படின்னு இந்த சன்னிதானம் சொன்னாங்க. அதனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, அதை தான் இவரும் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. சிவபெருமானின் அடியார் அப்படிங்கிறது பெருமை தான். ஆனால் மிகு காதல் ரொம்ப அதிகமாகிடுத்து. அடியார்த்தம் அடியனாக்கி, என்ன அடியார்க்கு அடியவராக ஆக்கிட்ட. அதனால் எனக்கு அச்சமில்லை. ஏன்னா எனக்குள்ள இந்த அன்பான மலர் மலருது, அப்படியே நெகிழ்ந்து போகுது, அமுதம் ஊறுகிறது. இப்படிப்பட்ட அதிசயத்தை நீங்கள் வேற எங்கேயாவது கேட்டதுண்டா அப்படின்னு தன் மனத்துக்கு தானே சுட்டறுத்தலை அவ்வளவு அழகாக சொல்லி தன்னுடைய வைராகியத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்படியாக சிவபெருமானின் அருளை பெற நாம் சிவபெருமானின் திருவடிகளை தஞ்சம் புகுவோம், அவன் பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.